வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்து திண்டுக்கல்னா பிரியாணி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலோடைய திண்டுக்கல் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. திண்டுக்கல் ஃபுல்லாக சீரக சம்பா தான். இப்போ நம்ம புதுசாக வந்து பாஸ்மதி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. அதை செஞ்சு மக்கள் இப்போ செஞ்சு காட்ட போகிறோம். என்ன காரணம்? அந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். பெரிய வெங்காயம் தாளிப்புக்காக போடுறோம். சின்ன வெங்காயம் அது ஒரு டெஸ்ட்டு. சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா 3-4 தடவை கழுவி எடுத்துட்டா தான் இந்த சிக்கன் வந்து நல்லா கவுச்சி இல்லாமல் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். கழனி தண்ணி எடுத்து கழுவலாம். நீங்கள் அரிசி வாஷ் பண்ணுற தண்ணியும் போட்டு கழுவலாம். சிக்கன் பிரியாணி பண்ணும்போது மஞ்சள் போட்டு கழுவி போட்டுக்குவோம். சிக்கன் கிரேவி பண்ணும்போது என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, அந்த கழனி அரிசி எடுக்கிற கழனி தண்ணி எடுத்து அதை கழுவி நல்லா கழுவிட்டா இந்த கவுச்சியே இருக்காது, கவுலே இருக்காது. அப்பா, இந்த குருமாவே மனமாக இருக்குது. ரைஸ் போட்டுக்கின்ற போது நல்ல டேஸ்ட்டாக மனமாக பேர் என்ன சொல்லி குருமா சொல்லுவீங்க? குருமா தண்ணி. ரியலி வெரி குட் ரெசிபி. இந்த இடத்துல அந்த காரத்தன்மை, அதுக்கப்புறம் எண்ணெய் தன்மை, அந்த புளிப்பு தன்மை எல்லாமே பேலன்ஸ்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரிப்ரேஷன். முக்கியமாக வந்து டேஸ்ட்டுக்காகவோ கலருக்காகவோ எந்த மாதிரி கலப்படமான பொருட்கள் எதுவுமே இல்லை, இயற்கையான பொருள். ரைட்டாமா? ஸோ இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தரப்போகிற ஆகிட்டா திரு ஜாஃபர் அலி. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல பேர் அப்பாவை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் யாரு கேட்டாலும் ஜான்பானா தெரியாத ஆள் இருக்குது. இப்போ அடுத்த நம்ம இருக்கும் ஜாஃபர்னா ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஓரளவுக்கு ரிச்சாக இருக்குது. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இதுக்கு நியாயம் கரெக்டாக நடக்கணும். அவ்வளோ தொழிலில் வந்து பெரிய இது இல்லை. யாரும் ஒன்றும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. வர்றவங்க நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்க வருவாங்க, எல்லாத்தையும் அனுசரித்து போனாங்க இந்த தொழிலில் வந்து சிறப்பாக இருக்கும். இதுதான் சமைச்சு டேஸ்ட் பண்ணுறத விட மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கணும். இந்த பேர் எடுத்துட்டாலே நம்மளை தேடி எல்லாம் வந்துடுவாங்க. இது நம்மளை தான் பெரிய ஆளாக கொண்டு போய் நம்ம உயரத்தில் நம்ம பண்ண வைக்கக்கூடியது. இதுதான் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த பாடம். அது இப்போ வந்து ஜான்பாயா வந்து அவருக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவர் எப்படி இல்லை அவரே இப்போ அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டாங்க. பெரிய அவங்க பேர் வந்து சிக்கந்தர் ராஜியான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து போய் கற்றுக்கிட்டது தான். அவங்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் தம்பியெல்லாம் கற்றுக்கிட்டோம். இப்போ தம்பி நாங்கள் எல்லாம் பண்ணி எங்கள் பையலுக்கு கற்றுக்கிட்டு இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படித்து அவங்க வேலையிலையும் இருக்காங்க, இந்த சமையலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பிள்ளைங்களும் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். தேங்க்யூ. பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ண ஆரம்பிச்சோம். வணக்கம்ப்பா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது இப்போ நம்ம பண்ணுற 1 கிலோ அரிசியா? 2 கிலோ அரிசி. அந்த 2 கிலோ அரிசிக்கு வந்து எவ்வளோ வந்து மிளகாத்தூள், எவ்வளோ மல்லி, எவ்வளோ வெங்காயம், ஏன்னா நிறைய பொருள் வச்சுருக்கீங்க. அது நீங்கள் கரெக்டாக சொல்லலாம். சொல்கிறீங்களா? 2 கிலோ பாஸ்மதி ரைஸு, 2 கிலோ சிக்கனு, பெரிய வெங்காயம் 200 கிராம், சின்ன வெங்காயம் 300 கிராம், தக்காளி வந்து 250 கிராம், பூண்டு 150, இஞ்சி 100, மிளகாய் பொடி 10 கிராம், புதினா கொஞ்சம் அளவு, கொஞ்சம் சிறிதளவு, மல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 10 எண்ணிக்கையில் 10, லெமன் ஜூஸ் 2 பழம், தயிர் 1 கப்பு அளவு நம்ம ஊற்ற வேண்டியது, ஆயில் வந்து 300 கிராம், நெய் 150 கிராம், உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட வேண்டியது. 2 கிலோ பாஸ்மதி அரிசி பட்டை வந்து 20 கிராம், ஏலக்காய் 7 கிராம், கிராம்பு ஒரு 3 கிராம். இது 2-3 சேர்த்து ஒன்றா சேர்த்து பவுட்ரு பண்ணி போடுறோம். இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு, கரெக்டாக சொல்லிட்டீங்க எல்லாமே. அதாவது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் கவனிச்சேன். நான் பெரும்பாலும் வந்து இந்த பிரியாணி பண்ணும்போது பாஸ்மதி ரைஸுக்கு வந்து 350 கிராம்லேருந்து 400 கிராம் போடுவாங்க. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிட்ட யூஸ் பண்ணுறோம். என்ன காரணம்? அந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். பெரிய வெங்காயம் தாளிப்புக்காக போடுறோம். சின்ன வெங்காயம் அது ஒரு டேஸ்ட் அதிகம் நல்லா கொடுக்கும். மற்றவங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் நிறைய போடுவாங்க. அந்த டேஸ்ட்டை விட இது சின்ன வெங்காயம் போட்டால் திண்டுக்கல் பிரியாணி அது ருசியாக நல்லா இருக்கும். சரி, ஓகே. இதை அரைச்சி தான் போடணுமா? அரைச்சி தான் போடணும். சின்ன வெங்காயம் அரைச்சி தான் போடணும், பெரிய வெங்காயம் நறுக்கி போடணும். ஓகே. ஏன் அரைச்சி போடுறோம்? நம்ம வந்து மசாலா கெட்டியாக தன்மை வரதுக்காக. எப்படி கெட்டியாகவும் இருக்கும், அந்த பிரியாணியோட கலந்து இருக்கும். அந்த நெருக்கமாக இருக்காமல் வேகாமல் தெரியாது. இது நல்லா நைஸாக இருக்கனால பிரியாணியோட சாதத்தோடு நல்லா கலந்து இருக்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா கூடும். அந்த சாதத்தோட அந்த மசாலா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸிங் ஆகிடும். ஓகே, டன். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இது பட்டையில எடுத்து பவுடர் பண்ணுற எடுத்து காட்ட போகிறோம். ஓகே. அளவு வந்து அதான் 2 கிலோ அரிசிக்கு 20 கிராம் பட்டை, 7 கிராம் ஏலக்காய்,
1 கிராம் வந்து கிராம்பு. இதை பூரா பொடி பண்ணி இப்போ வச்சுருக்கணும். இது என்ன மாதிரி பக்குவத்தில் நம்ம அரைச்சிருக்கோம்? நைஸாக வந்து பண்ணுறோம். அரைச்சிருக்கோம். ஆமாம், அரைச்சிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ திண்டுக்கல் பிரியாணிக்கு இதை அரைச்சி தான் போடணும். யாரும் எடுத்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பிரியாணியோட ஜாம் ஆயிடுது. இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் யூஸ் பண்ணுறோம். இந்த 3 மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? 3 தான். எங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் சேர்க்க மாட்டதெல்லாம் உடம்புக்கு சேராது பொருள். இந்த இது அன்னாசி பூ, பத்திரி, ஜாதி பத்திரி, இதெல்லாம் போட மாட்டோம். நம்ம பாய் வீட்டு பிரியாணின்னு சொன்னாலே அது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 மட்டும்தான். நம்ம அதை யூஸ் பண்ணுறது அதுதான். திண்டுக்கல் பொறுத்தளவுக்கு நம்ம ஜான்பா, ஜாஃபர் அப்படின்னு கூட இது மட்டும் தான் போடுவோம். ஒன்லி 3 ஐட்டம் தான். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம். இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பவுடர் மசாலா ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ரீஃபை ஆயில் ஊற்றுறோம். அது வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அது பொதுவான வெளியில் ஃபங்க்ஷனில் நான் போயிட்டு இருக்கோம்ல, அங்கே மேலே போகும்போது 10,000 4,000 1000 சமைக்க போகும்போது கடலை யூஸ் பண்ணுறோம். இல்லை எங்களுக்கு வேண்டாம் ரீஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு காரம் வருவாங்க, ஒருத்தர் விரும்புவாங்க. நேர்கள் என்ன விருப்பம் பண்ணுறாங்களோ அது பிரகாரம் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். பொதுவான மக்கள் ஒரு பொது ஃபங்க்ஷன் வந்து எல்லா ஊர் மக்களும் வருவாங்க. ஆமாம். இப்போ சென்னையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பிரியாணினாவே வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். ஆமாம். ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய். ஓகே, அதை ரீஃபைண்ட் பண்ணி இது மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் சில இது பண்ணிக்குவாங்க. அது பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். 2 பேரும் நான் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, உங்கள் விருப்பம் அது எப்படி அது நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஆயில் 300 கிராம், நெய் 150 கிராம். ஓகே, மொத்தம் 450 கிராம். இப்போ நெய்யை ஆயில் ஊற்றியாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு. ஓகே, லைட்டாக ஒரு கிண்ட வேண்டியது. கிண்ணதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயத்தை போட்டுருவோம். ஓகே, அடுத்தபடியாக புதினா தழை. ஓகே, என்ன லைட்டாக சூடாகும் போது நம்ம போட்டுருவோம். ஆமாம், சூடாக இருக்கும்போது போட்டுறணும். ஓகே, வாசனைக்காக நல்ல மனமாக இருக்கும். இதில் ஒரு டேஸ்ட் இருக்குது. இது புதினாவில் அது ஒரு சுவையான டேஸ்ட் இருக்குது. காரல் மாதிரி இருக்கும். அந்த ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, சாதாரண புதினாத்திலே சாப்பிடலாம். இதில் சட்னி அரைச்சி கூட சாப்பிடலாம். புதினா சட்னி செய்வாங்க, நல்லா இருக்கும். அது பிரியாணியில் போடும்போது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். கொடுக்கும். அதுக்காக அது போடுறோம். அடுத்தபடியாக அந்த சில்லி பொடி, மிளகாய் பொடி. ஆமாம். ஓகே, 10 கிராம் அளவுக்கு நம்ம போடுறோம். ஓகே, அது ஏன் இந்த மிளகாய் பொடியெலாம் வந்து இந்த 10 கிராம் சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன? ஒரு கிலோவுக்கு 10 கிராம். 1 கிலோவுக்கு 10 கிராம் தான். ஆமாம், 10 கிராம் போடுறோம். இது போட்டுட்டு தாளிச்சிட்டு அப்போ அடுத்தபடியே நம்ம தேவைப்படும் போது கிண்டி ரைஸ் போட்டு போகும்போது தேவை இருந்தால் நம்ம காரம் போட்டுக்கலாம். இல்லை போதுன்னு சொன்னால் விட்டுடலாம். ஆமாம். இப்போ நம்ம நல்லா வேக விடணும். வெங்காயம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது கருக விட கூட அடுத்து மசாலா போடுறோம். என்ன மசாலா போடுறோம்? இஞ்சி, பூண்டு, வெங்காயம். சரி, 100 கிராம் இஞ்சி. ஓகே, அடுத்தபடியாக இப்போ பூண்டு. சரி, 150 கிராம் பூண்டு. ஓகே, 300 கிராம் சின்ன வெங்காயம். சரி, ஓகே. இந்த மசாலாலாம் எல்லாம் போட்ட பிறகு வேகிறதுக்கு முன்னாடி ஒரு கெட்டித்தன்மை வந்துடுது. ஆமாம். அப்புறம் அடுத்து மல்லித்தலை. இந்தாங்க மல்லித்தலை. மல்லி. தக்காளி எப்போ போடுவோம்? போட்டுருவோம். இப்போ எல்லாமே எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம். ஓகே. ஆமாம். இதே மட்டன் பிரியாணியாக இருந்தால் மட்டனை போட்டுட்டு மசாலாம் போடுவோம். இது சிக்கன் பிரியாணியில் மசால் போட்டு வதங்கின பிறகு தான் போடணும். இந்த ஒரு 200 தக்காளி. ஓகே. அடுத்து பச்சை மிளகா. ஓகே, 10 பச்சை மிளகா. என்ன காரணம் வந்து அந்த மட்டன் பிரியாணி பண்ணும்போது மட்டும் மசாலாவை அப்புறமா போடுறோம்? வந்து மட்டன் வந்து நின்று வேகக்கூடிய பொருள், கொஞ்சம் லேட்டாகும். அதனால கறியை போட்டுட்டு மசாலா போட்டோம்னா சரியாக இருக்கும். ஆனால் வந்து இது வந்து சிக்கன் வந்து அப்படி இல்லை. போட்ட ஒரு 10 நிமிஷத்தில் கறி வெந்துடும், மசால் வேகாது. மசால் வந்து பச்சை வால் அடிக்கும். அப்போ அந்த பிரியாணி டேஸ்ட் இருக்காது, சலசலன்னு இருக்கும். அந்த மட்டன் பிரியாணிக்கு வந்து நின்று வேகிறதுனால அந்த மசால் வேக்காடு அந்த கறி வேக்காடுக்கு வரும்போது இந்த டேஸ்ட்டு பக்குவத்துக்கு வந்துடும். அதனால இப்போ மசாலாவை பூரா வணக்கி அதுக்கப்புறம் நல்ல பச்சை வடையில் வெளியே போனதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் அது ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா அந்த சிக்கன்லேயும் மசாலா உப்பு உரப்பெல்லாம் எல்லாம் ஏறிக்கும். ஏறினதுக்கப்புறம் அப்போலையே ஊற்ற வேண்டியது. இப்போ நம்ம எல்லாம் போட்டோம். அடுத்தபடியே தயிர் ஊற்ற போகிறோம். தயிர் ஒரு 200 மில்லி தயிர் ஊற்றுறோம். ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பல்காக பண்ணிவிட்டு இந்த சின்ன கொண்டு பண்ணும்போது எப்படி இருக்கு அனுபவம்? எனக்கு இது வந்து இதுதான் ரொம்ப கவனமாக செய்யணும். பல்காக லட்சக்கணக்கில் போய் செய்யும்போது கூட நாங்கள் ரொம்ப அசால்ட்டாக வேலை பார்த்துருவோம். ஆனால் வந்து இந்த 2 கிலோவுக்கு வந்து நான் பக்கத்துலேருந்தே பார்த்து செய்ப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செய்யணும். ஆனால் எல்லாருக்கும் அதே இருக்கு. ஆமாம். அடுத்தபடியே நம்ம இந்த பட்டை கிராம்பு பொடி பண்ணி வச்சுக்கோம், போடலாம். அதை போடுறேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து
இந்த பட்டை லவங்க ஏலக்கெல்லாம் அரைச்சி போட்டால் கரெக்டாக மெஷர்மெண்ட். இப்போ எங்கள் வீட்டில் அடிக்கடி நான் பிரியாணி பண்ணுவேன். அப்போ அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம். இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் தூக்கலாக அந்த பவுடர் நம்ம போட்டோன்னா என்ன ஆகும்? இப்போ பட்டை நம்ம வர அடிக்கும், சாப்பிட முடியாது. வர அடிக்கும், இப்போ இதாக இருக்கும். தொண்டல் வந்து சாப்பிடும்போது கரகலப்பாக இருக்கும். இது அளவாக போட்டோம்னா கரெக்டாக நார்மலாக இருக்கும். டயத்து நல்லா செரிமான சக்தி நல்லாவும் இருக்கும். நல்ல வாசனை கமகமாக வட்டம் நிறைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாதீங்க. போடக்கூடாது. போட்டிங்கன்னா உடம்பு கெடுதல் அது. ரைட்டான விஷயம். எதுவாக இருந்தாலும் உணவே மருந்து. அந்த உணவே வந்து கெடுதல் நமக்கு கெடுதல் தான். இப்போ வயசான நார் கரெக்டாக இருந்தால் பெரியவங்க முதல்ல சின்னவங்க பெரிய வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். கூடி போயிடுச்சுன்னா யாருமே சாப்பிட முடியாது. சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொண்டையில் பிரச்சனை வந்துடும், அல்சர் வரக்கூடிய இது வரும். அதனால் அது வந்து அளவாக தான் பண்ணணும். ஒரு மீல் கம்மியாக இருக்கும் பரவாயில்ல. அடுத்து உப்பு போடணும். தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கிலோவுக்கு ஒரு பிடிச்ச பிடி. ஓகே, 2 கிலோ போடுறோம். 2 பிடிச்ச பிடி. எல்லாரும் அப்படிதான். அந்த ஒரு பிடி 2 பிடி பழகலாம். இது நான் வந்து இப்போ எப்படி போட்டிங்கன்னா இந்த 1 கிலோ 2 கிலோ வந்து பிடிச்ச பிடி போடுவேன். மற்ற பல்காக செய்யும் போது 10,000 இது வந்து பாக்கெட் கணக்கில் வச்சுக்குவோம், கிலோ கணக்கில் வச்சுக்குவோம். ஒரு சட்டிக்கு 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ இப்படி தான் போடுவோம். இந்த 1 கிலோ 2 கிலோ இருக்கும்போது மட்டும் கரெக்டாக ரொம்ப நிதானமாக போடணும். ஏன்னா இதுதான் ரொம்ப கவனமாக செய்யணும். எல்லாமே போட்டாச்சு. அடுத்து நானும் உங்களோட சேர்ந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆமாம், பாருங்க. லெமன் ஜூஸ் ஊற்றுறோம். ஒரு 2 கிலோ அரிசிக்கு 2 பழச்சாறு ஊற்றிக்கிட்டு முன்னாடி புளிஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ அதை நம்ம ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு 1 பழம். இப்போ நம்ம அதை அடிப்பிடிக்க விடாமல் கிண்டணும். ஓகே, எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. இது தேவையான அனைத்து பொருளுக்கும் போட்டாச்சு. இப்போ முந்திரி பருப்பு வேணும். ஓகே, இந்தாங்க முந்திரி பருப்பு. இப்போ நம்ம மெட்ராஸ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடையெல்லாம் போய் சாப்பிடும்போது அங்கே இந்த முந்திரி பருப்புலாம் போட மாட்டாங்க. ஆனால் எங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படி வரும்போது அந்த முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம் அந்த முந்திரி பருப்பு? இது ஒரு வகையான டேஸ்ட் இதில் இருக்குது. பிரியாணியில் போடும்போது இது ஒரு டேஸ்ட்டு. சில பேர் அதிகமாக போடுவாங்க, சில பேர் கம்மியாக போடுவாங்க. ஒருத்தர் வேணான்றுவாங்க, ஏன்னா சாப்பிட முடியாது தகட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம போட மாட்டோம். நார்மல் கரெக்டாக போடுவோம். அதிகமாக போட்டோம்னா சாப்பிட முடியாது. அந்த சாதத்தோட எடுத்து சாப்பிடும்போது அந்த சாப்பிட நல்லா இருக்கும். அதுதான். ஓகே, டன். ஓகே, இப்போ நம்ம அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு இந்த மசாலாவை எவ்வளோ நேரம் நம்ம குக் பண்ணுறோம்? 10 நிமிஷம் நல்லா வதங்க விடணும். ஓகே, பாருங்க. இது வரும்போது இந்த பொன்னிறமாக ஆகிட்டே இருக்கும். கலர் மாறும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த பச்சை வாடை இல்லாமல் போகும். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி டேஸ்ட் மாதிரியே வந்துடும். ஓகே, சில பேர் என்ன செய்யணும் தெரியாமல் மசாலையும் அதிகம் சிக்கனையும் போட்டு செய்யும் போது அது சில பேர் கறி இல்லை உடஞ்சி போயிடும். கறியில் உப்பு வரப்பு சேராது, மசாலாவும் வந்து வெந்து நல்லா வேகாது. அப்போ அந்த பிரியாணி டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி செய்யும்போது எல்லாருக்கும் பிடிக்கும். புரியுது. கவுச்சி இருக்காது, மசால் வாடை இருக்காது, பச்சை வாடை இருக்காது. அதுக்காக நம்ம அந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா எண்ணெயில் ஆயிலில் தயிர் எல்லாம் ஊற்றி இந்த மாதிரி மசாலாவை பொன்னிறமாக அப்படியே வறுத்து எடுத்துறோம். சரி, ஓகே. அப்போ ஒன்று பண்ணுங்க, இந்த மசாலெல்லாம் குக் பண்ணிட்டு அந்த பக்குவத்தை காட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் போடுவோமா? ஆமாம், சிக்கன் போடுவோம். இப்போ வந்துட்டு இருக்கு. இன்னொரு 2 நிமிஷத்தில் பச்சை மிளகா வந்து கலர் வந்து மாறிடும். ஓகே, இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு சார். நல்லா பக்கம் வந்துருச்சு. அந்த ஆயில் பிரிஞ்சிட்டாலே மசாலா வந்து அர்த்தம். அந்த பாருங்க, இருந்துச்சுன்னு அர்த்தம். ஆமாம். ஓகே, இன்னொன்று அந்த போட்டிருக்க அந்த மசாலா தொக்கு மாதிரி ரெடி ஆகி வந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு. அந்த ஆயில் எல்லாம் வெளியே வருது அப்படின்னா ரெடி அர்த்தம். ஆமாம், மசாலா வந்து வதங்கிருச்சு அர்த்தம். பச்சை மிளகாயும் வந்துருச்சு, அந்த இது ஆயிலும் தனியாக பிரிஞ்சிருச்சு, மசாலா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கன் போடலாம். சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா 3-4 தடவை கழுவி எடுத்துட்டா தான் இந்த சிக்கன் வந்து நல்லா கவுச்சி இல்லாமல் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 1 கிலோ 2 கிலோ பண்ணுறதா மஞ்சள் போட்டு வச்சோம். ஆமாம், நீங்கள் பல்காக ஒரு 500 கிலோ பண்ணாலும் எவ்வளோ போட்டாலும் அது செய்யணும். கழனி தண்ணி எடுத்து கழுவலாம். நீங்கள் அரிசி வாஷ் பண்ணுற தண்ணியும் போட்டு கழுவலாம். ஆமாம், சிக்கன் பிரியாணி பண்ணும்போது மஞ்சள் போட்டு கழுவி போட்டுக்குவோம். சிக்கன் கிரேவி பண்ணும்போது என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா அந்த கழனி அரிசி எடுக்கிற கழனி தண்ணி எடுத்து அதை கழுவி நல்லா கழுவிட்டா இந்த கவுச்சியே போய் இருக்காது கவுலே இருக்கு. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். சூப்பர். இப்போ இந்த இடத்துல சிக்கன் போட்டிருக்கோம். ஆமாம், இந்த சிக்கன் போடும்போது இப்போ தண்ணி ஊற்றுறோம்ல, தண்ணி ஊற்று கொஞ்சம் சிக்கனை வந்து என்ன மாதிரி பக்குவத்தில் வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றுறோம். 50% வேக வச்சிடணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வெடிச்சு போடுறதுல, ஆமாம், இப்போ வெடிச்சு போடாமல் அப்படியே போடும்போது தண்ணி ரெகுலராக வைக்கிற அமௌண்ட்டை வச்சா போதுமா? ஆமாம், இல்லை. அப்போ அது சீரகம் பார்த்தா அப்போ எல்லாரும் தெரியும். இது யாருமே மேக்ஸிமம் பாஸ்மதியில் வந்து சரி தண்ணி வைக்க மாட்டாங்க. நாம தான் இங்கே வைக்கிறோம். இங்கே அதாவது ஒன்றுக்கு 1.5 படி நம்ம தம்ம போட்டோம்னா அப்படியே சோறும் கிடையாது, குலையும் கிடையாது, நல்ல பக்குவமாக இருக்கும், வந்துடும். இப்போ நான் வந்துருச்சு. 50% சிக்கன் வந்துருச்சுங்க. எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம் வந்துருச்சு. இப்படி தொட்டா உடையணும் கறி.
உடையணும். ஆமாம், இந்த மாதிரி உடஞ்சிச்சுன்னா இது பண்ணிட்டோம்னா இந்த உலையை ஊற்றிட வேண்டியதான். தண்ணி ஊற்றிடலாமா? ஆமாம், தண்ணி ஊற்றிடுவோம். ஓகே, டன். 1க்கு 1.25. 1.25. இது தண்ணி உலையை தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றி முடிஞ்சோடனே தண்ணி கொதிச்ச பிறகு இந்த ஊற வச்ச ரைஸை தண்ணி வடிகட்டி அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு கிண்டி தான் போட்டால் தான் போதும். அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுருவோம். இப்போ உள்ள வந்துருச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து ரைஸை போடணும். அப்பா, வாசம் கமாவும் மணக்குது. இந்த குருமாவே மணமாக இருக்குது. ரைஸ் போட்டுக்கின்ற போது நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்குது. பேர் என்ன சொல்லி? குருமா சொல்லுங்க. குருமா தண்ணி. குருமா தண்ணி. ஆமாம், அப்படி சொன்னால் தான் அது தெரியும். ஏன்னா மசாலா போட்டு செஞ்சுருக்கோம்ல, இது குருமா. இதில் தேங்காய் ஊற்றினா குருமாவே ஆயிடும், குழம்பாவே ஆயிடும். இப்போ நம்ம ரைஸை போட்டு பிரியாணி ஆயிடும். சரி, ஓகே, டன். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி. ஆமாம், 20 நிமிஷம் அரிசி ஊற வச்சது. இப்போ நம்ம இப்போ இதில் உலையில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு போகிறோம். ஆமாம், இப்போ கொஞ்சம் கூட ஊறினா கூட உங்களுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாஸ்மதி பொறுத்தவரை நல்லா ஊற சோறு நல்லா நெடுமாக கொடுக்கும், உங்களுக்கு சாப்பிட்டா இருக்கும், நல்லா வரும். நல்லா இருக்கும். சரி, ஓகே, டன். தண்ணி இதில் வந்து கல்லணி தண்ணி இருந்துச்சுன்னா கஞ்சி கொடுத்துக்கு சோறு ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த வாஷ் பண்ண தண்ணி, வாஷ் பண்ண தண்ணி இதில் இருந்துச்சுன்னா அதோட போட்டோம்னா அது ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம சுத்தமாக தண்ணியில் ஃபில்டர் பண்ணி அடிச்சு எம்டி ரைஸ் மட்டும் தான் போடணும். நல்ல விஷயம். இப்போ நம்ம ரைஸை போடணும். லேசாக மெதுவாக அப்படி கிண்டணும், ரொம்ப அதிகமாக கிண்டக்கூடாது. கிண்டுனா சாதமோட உடைய ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம் கூட அப்படி விட்டுட்டு கரண்டி எடுத்து வெளியே வந்துடலாம். அப்புறம் லேசாக கொதிக்கிறதுக்கப்புறம் திருப்பி விட கிண்டணும். திருப்பி பண்ணலாம். இப்போ அந்த சாதமும் தண்ணியும் ஊற்றின பிறகு ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? ஸ்லோவில் தான் இருக்குது. இப்போ ஸ்லோவில் நம்ம வச்சுருக்கோம். சிம்மா அது மெதுவாக இருக்கணும். அப்புறம் நேரம் ரொம்ப ட்ரை ஆகும்போது சுத்தமாக வேகமாக ஸ்பீடாக வச்சுட்டு கம்மி பண்ணி சுத்தமாக ஆஃப் பண்ண வேண்டியதான். அது நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் எப்பவுமே வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் கம்மி பண்ணணும் தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பேசிக்காக நான் ரெடி பண்ண விஷயம். பட் இருந்தாலும் நாங்கள் காமிக்கிறோம் எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, சாதம் ஓரளவுக்கு இப்போ அரை வேக்காடு ஆகிட்டு இருக்கு. இன்னொரு இது 25% வேகிறது இருக்கு. நம்ம 75 வந்து நம்ம வெந்துருதோம் இதில். அதுக்கப்புறம் தம்மில் விட்டோம், அது நல்லா பதமாக வந்துடும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு அந்த சாதம் வந்து நல்லா வந்துருச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்கு சாதம்? இப்போ வந்து 75% ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை கிண்டி முடிச்சாச்சு. அடுத்து மூடியை போட்டு கங்காளி போட்டு விட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டோம்னா பிரியாணி நல்லா ரெடி ஆயிடும். உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் பரபரப்பாக போட்டிருக்கோம். மூடி போடலாமா? ஆமாம், மூடி போட்டலாம். ஓகே, டன். கங்க போட்டாச்சு. இன்னும் 20 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பக்கம் அந்த 25% வெந்துடும். இன்னும் சோறு ஆளுனா பொல்லுன்னு பிரியாணி நல்லா சுவையாக இருக்கும். சார், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தம்ம உடைச்சு பார்த்துடலாமா? ஓகே, அந்த சாதம் பாருங்க அப்படியே நல்லா செவந்து போயிருக்கு. நல்லா செவந்து வச்சு நல்லா சாதம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அது வெள்ளையாக இருந்தால் கொஞ்சம் சொதுன்னு இருக்கும், அது ஆகலைன்னு அர்த்தம். அந்த ப்ரௌன் கலரில் வந்த உடனே சாதம் நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு, நல்லா இருக்கும். இப்போ நம்ம கிண்டிச்சு தம்ம உடைச்சு பார்க்கலாம். ஆஹா, பிரமாதம். ரைஸ் உதிரியா வருது. ஆமாம், பிரமாதம். ஆப்பா, இதே மாதிரி நீங்க பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது வெடிச்சு தான் போடுவீங்களா இல்லை இப்படி தான் பண்ணுவீங்களா? இப்படி தான் பண்ணுவோம். இது பல்க் குவான்டிட்டி எப்படிங்க? பல்க் நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி தம்மு தான். அந்த வடிச்சு போடுற வியாபாரமே இல்லை எங்களுக்கு. இல்லை, சீரகமாக இருக்கட்டும் பாஸ்மதியாக இருந்தாலும் தம்மு தான், புரிய தம்மு தான், டைரக்ட் தம். ஆமாம், அளவு தண்ணி தான் தவிர ஒரு சோறு ஒட்டாது. நல்லா வாசனை இருக்கு, ஸ்மெல் நல்லா வருது. அப்பா, நல்லா சுட இருக்கு. நைஸ். எனக்கு சாப்பிடும்போது அந்த காரம் தெரியுது. காரம்னா அந்த மாதிரி காரம் இல்லை, ஒரு மைல்டான ஒரு காரம். நல்லா இருக்கு. எண்ணெய் அதிகமாக இல்லை, ஆயில் அதிகமாக இருக்காது, புளிப்பு தன்மை சுதன் இருக்காது. பிரியாணி புழு நல்லா இருக்கு, உதிரியாக இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து திண்டுக்கல் மசாலா போட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் தான். ரியலி வெரி குட் ரெசிபி. இந்த இடத்துல அந்த காரத்தன்மை, அதுக்கப்புறம் எண்ணெய் தன்மை, அந்த புளிப்பு தன்மை எல்லாமே பேலன்ஸ்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ண பிரியாணி ப்ரிப்பரேஷன் வந்து அந்த பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணுறது தெரியாது. இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ரியலி உங்களுக்கு வந்து நன்றி சொல்லி கை எடுத்து கொண்டு சொன்னால் தான் திருப்தியாக இருக்கும். தேங்க்யூ. ரியலி வெரி குட் ரெசிபி, ரொம்ப சந்தோஷம். என்னை தொடர்புகள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது எங்களை கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, 100 பேர்லேருந்து 10,000 பேர், 1,00,000 பேராக இருந்தாலும் சரி, இல்லாத சமைச்சு கொடுப்போம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் திண்டுக்கல் சாப்பர் கேட்டரிங்
9443393951 750202 99688 86 75 57 36 47. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து சமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னோட குரு சொல்லுவார், ஒரு நல்ல சமையல் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக வந்து காசை தாண்டி ஒரு பாராட்டுனா நல்லா இருக்குக்கண்ணா, சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி விஷயம் தான். பாராட்டு கிடைச்சாலே காசு நம்மளை தேடி வந்துடும். நாம தேடி காசு போக வேண்டியதில்லை, நம்மளை தேடி காசு வந்துடும். கரெக்டாக சொன்னார் பார்த்தீங்களா. அதான் நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எப்போனா வருதுன்னா அந்த டைமில் டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இது உடனே வந்து உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வராது, மேபி 2 வருஷம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சோ ஒரு நல்ல தரமான ப்ரிப்ரேஷனு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து டேஸ்ட்டுக்காகவோ கலருக்காகவோ எந்த மாதிரி கலப்படமான பொருட்கள் எதுவுமே இல்லை, இயற்கையான பொருள். ரைட்டாமா. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. டெஃபினட்டாக கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க. ரியலி வந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.